மணல் விலையை 2 மடங்காக உயர்த்தியதை கண்டித்து வெளிமாவட்ட லாரிகள் சிறைப்பிடிக்கப்பட்டதால் திருச்சியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருச்சி காவிரி கொள்ளிடம் ஆறுகளில் கிளிக்கூடு, கொண்டையம்பேட்டை, திருவளர்சோலை, முசிறி உள்ளிட்ட இடங்களில் மணல் குவாரிகள் உள்ளன. இங்கு தினமும் 1000த்திற்கும் மேற்பட்ட லாரிகள் பொக்லைன் உதவியுடன் மணல் அள்ள மதுரை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ஆனால் பொக்லைன் இன்றி மணல் அள்ளும் பணி ஜரூராக நடந்து வருகிறது. இந்நிலையில் மணலின் விலை 2 மடங்காக உயர்த்தி விற்பனை செய்யப்படுவதாக தகவல் பரவியது. இதையடுத்து திருச்சி மாவட்ட லாரி ஓட்டுநர்கள் மணல் அல்லாமல் புறக்கணித்த நிலையில் வெளிமாவட்ட லாரிகள் மணலை அள்ளிச் சென்றன. இது தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. ஆவேசமடைந்த உள்ளூர் லாரி உரிமையாளர்கள் வெளியூர் லாரிகளை சிறைப்பிடித்ததோடு குவாரி செல்லும் பாதை மறித்து போராட்டம் நடத்தினர். தன்னிச்சையா சுமாரா ஒரு 100 டாரஸ் வரைக்கும் உள்ள இருந்து கொண்டு தம் பண்ணி வச்சுட்டு எந்த விதமான பர்மிஷன் இல்லாம ஒரு பர்மிட் இல்லாம இங்க திருச்சி அதாவது ஸ்ரீரங்கம் தொகுதியில இருந்து மணல் எடுத்து வெளியூர்களுக்கு இரவு 2 மணிக்கு 3 மணிக்கு திருட்டு மணல் கொண்டு போறாங்க. இந்த திருட்டு மணல் கொண்டு போறத எந்த விதமான அதிகாரியும் தடுக்கிறது இல்ல. கோர்ட் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அதையும் மீறி இந்த ரீச்சை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. உயர் அதிகாரி எல்லாத்திலையும் தகவல் சொல்லியாச்சு, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பழைய ரேட்டுக்கு மணல் கொடுக்கணும், அந்த ரேட்டு வர்ற வரைக்கும் கோரியை இயங்க நாங்க விட மாட்டோம். அதே மாதிரி பர்மிட் இல்லாம நிக்கிற டாரஸ் லாரி எல்லாத்தையும் எந்த காரணம் கொண்டும் வெளியே போக அனுமதிக்க மாட்டோம். நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் அமல்படுத்தும் வரை தொடர் போராட்டம் நடத்தப் போவதாக லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.